சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் ஒரு சில விஷயத்தை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் பல முன்னேற்றமான வழிகளில் உங்களோட வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசியில் 4ஆவதாக வரக்கூடியதாக இருக்குது. கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான். இதனாலேயே இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, மென்மை குணம் படைத்த நபர்களாகவும் இருப்பாங்க. சொல்லப்போனால் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தாங்க. இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்பவுமே தெய்வ பக்தி அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். பெரியவங்க மீது மரியாதை காட்டுறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்க கிட்ட அன்பு காட்டுறதா இருந்தாலும் சரி, இவங்க முழு மனதோட அந்த அன்பு செலுத்துகிறவங்களா இருப்பாங்க. சமுதாயத்தின் மீதான பயம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். கடகராசியை சேர்ந்தவங்களை பொதுவாக பெரிய தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்காக தியாகம் செய்கிறதுல ஒரு சிறப்பான நபர்களாக இவங்க திகழ்வாங்க. பாசக்காரங்களாகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்க தயங்காத நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க, ஆனால் உங்களோட கருத்து உறுதியாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட கருத்துங்கிறது நியாயமான முறையில் இருக்கும். அதே போல் ஒரு சபையில் கூட ஒருத்தங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த பேச்சில் எது சரி எது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து, தவறாக இருந்தால் அதை உடனடியாக சுட்டி காட்டக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும். இதனாலேயே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே மற்றவங்களால முழுமையாக நம்பக்கூடிய வகையில் அமையும். உங்களோட கருத்தில் உறுதியாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு சொல்லிட்டீங்கன்னா அது பிரம்மன் எழுதிய எழுத்து தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த சொல்லுலேருந்து பின்வாங்கவும் மாட்டீங்க, மாறவும் மாட்டீங்க. ஆனால் நிறைய விஷயத்தில் எல்லாமே சிறப்பாக செஞ்சுமே அதோட பலன்கள் கிடைச்சிருக்காது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா, திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க. நீங்கள் மற்றவங்க சொல்கிற செயலோ சொல்லோ பிடிக்காமல் போச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபத்துக்கு அவங்க ஆளாகுவாங்க. நீங்கள் ஒரு சில சமயம் திடீர்னு கோபம் வந்துருச்சுன்னா பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல வருஷமாக கூட பிடிக்காத நபர்கள்கிட்ட இன்னுமே பேசாமல் கூட இருப்பீங்க. ஆனால் அந்த கோபத்தை கூட ஒரு அமைதியாக தான் காட்டுவீங்க. அது தவிர இந்த அடிதடியெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, காட்டவும் தெரியாது. எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு சில பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த கோபத்தால் நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறது தான் இந்த கோபம் கொள்வதற்கு காரணமாகவுமே இருக்கும். உங்களோட கோபத்தை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்குமே குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே எப்படி அமைஞ்சிருக்கு, எதெல்லாம் சரியாக வரும், எதெல்லாம் நீங்கள் இன்னும் பக்குவமாக பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்னோம் இல்லையா, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரும் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு வரும் பொழுதும் ஏதாவது பின்னடைவு வந்து அந்த வாய்ப்புகள் கை தழுவி போயிருக்கும். இதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெள்ளிக்கிழமையிலையும் திங்கட்கிழமையிலையும் அம்மன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது திங்கட்கிழமையை தாங்க குறிக்கும். திங்கட்கிழமையில் அம்மன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு அம்மன் தாய் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் அம்மன் தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் நீங்கள் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வதையுமே வழக்கமாக வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே உங்களோட மனதிற்கும் எண்ணத்திற்கும் நல்ல தீர்வை கொடுக்கும். இந்த தடைகள் ஏற்படாமல் இருக்க அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே போல் இந்த மாதிரி செஞ்சுமே ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து எங்களால் மீண்டு வர முடியல, நிறைய கஷ்டப்பட்டாச்சு, இந்த கஷ்டத்துக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு வருத்தப்படுற கடகராசிக்கு சரியான தீர்வு இருக்குது. அது உங்கள் கையிலேயே இருக்குது. அது என்னென்னா மொபைல் ஃபோன் தான். நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்து நிறைய காசு வேஸ்ட் பண்ணி எந்த ஒரு தீர்வுமே சரியான முறையில் அமைஞ்சிருக்காது.
ஆனால் நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்லைங்க. உங்களோட மொபைல் எடுங்க, நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொன்னீங்களாலே ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை குறித்து அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற வகையில் இந்த நம்பரையுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீர ஜாதக ரீதியான ஆலோசனைக்கு இந்த நம்பர் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் 4ஆம் பாதத்தை சேர்ந்த உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்தில் விலக போகுது. நீங்கள் நினச்சிருந்த வேலை அப்படிங்கிறது சீரும் சிறப்புமாக நடத்தி காட்ட போகிறீங்க. இந்த மாதம் தடைப்பட்டு இருந்த செயல்களில் உங்களோட முயற்சி அப்படிங்கிறது வெற்றி பாதையை நோக்கி உங்களை கூட்டிகிட்டு போகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே ஏற்படுத்தும் யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்குமே நல்ல தகவல் வந்து சேரும். செல்வாக்கு உயரும். பொருளாதார நெருக்கடி சீராக இருக்கும். வியாபாரம், தொழில் இது எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். கடன்காலால் ஏற்பட்டிருந்த நெருக்கடியுமே உங்களுக்கு விலகும். அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வரைக்குமே வேறு எந்த ஒரு சிந்தனையுமே இருக்காமல் செயல்படக்கூடியவங்க தான் இந்த பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த நிலையில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது இதுவரைக்கும் இருந்த வரப்போகிற எல்லா நெருக்கடிகளுமே விளக்குவதற்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட வருமானம் சீராக இருக்கும். உத்தியோகம், தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும். நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. மாதம் முழுவதுமே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குடும்பத்தினர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு பணியாளர் உங்களோட வேலையில் முழுமையாக ஈடுபடுவதன் மூலம் நல்ல பயன்களை பெற முடியும். ஈடுபடுறது கட்டாயம் அவசியமாக தேவைப்படுது. செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரக்கூடும். அதனால் கவனமாக இருங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்குமே. இருந்தாலுமே நீண்ட நாள் நோயெல்லாம் குணமாகும் யோகம் இருக்குது. ஆரோக்கியமாக நடைபோட தொடங்க போகிறீங்க. சின்ன சின்ன நோய் தொற்று மட்டும் அவ்வப்போது வந்து போகும். உடனே மருத்துவரை அணுகிறது நல்லதாக இருக்கும். கேது பகவான் உங்களை உற்சாகமாக வச்சிருப்பார். வேகமாக செயல்பட வைப்பார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையுமே வெற்றியடையும் யோகம் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். குழந்தைகளோட நலனுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பாதையை உண்டாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் வரலாம். ஒரு சிலர் புதிய வீடு இடம் வாங்கலாம். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் அக்கறையாக செயல்படுறது நல்லதாக இருக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திரவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேரும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைப்பது சாதிக்கிற வரைக்குமே அந்த செயல்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. எடுக்கிற முயற்சி வெற்றியடையும். புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட எதிர்பார்ப்பு சீராக இருக்கும். வரவுமே நீங்கள் எதிர்பார்த்தபடி உண்டாகும். தொழில் விஷயமா தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் வங்கியில் கேட்டிருந்த பணம் கூட தக்க சமயத்தில் வந்து சேரும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையுமே வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகிடும். உறவினர்கள் உங்களை தேடி வருவாங்க. பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். கடன்காரங்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே சிறப்பான முறையில் நீங்கள் வெளிப்படுத்துறதன் மூலம் சிறப்பான யோகங்களையும் சிறப்பான பலன்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு தந்திருக்கு. தொழிலில் லாபம் உண்டாக்க நீங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையுமே சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் லாபம் அதிகரிக்க செய்ய முடியும். பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். அதற்கு நீங்கள் உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமா செம்மையுமா செயல்படுத்தினாலே போதும். அரசியல்வாதிகளோட முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக, இந்த 3 துறைகளில் இருக்கிறவங்கவே கொஞ்சம் கவனமாக உங்களோட அனைத்து செயல்களையும் ஈடுபடுறது சிறப்பான பலனை உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.